வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கொங்கு ஸ்பெஷல் பச்சை பயிறு சாதம். எப்பொழுதுமே நம்ம லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம் இப்படி தான் செஞ்சு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. இது வெரைட்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரே மாதிரி உருளைக்கிழங்காய் வைக்காமல் நான் வெண்டைக்காய் வச்சு ஒரு கிறிஸ்பி வெண்டைக்காய் ரெசிபியும் நான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 டம்ளர் பொன்னி புழுங்கலரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. பயரும் அரிசியும் ஊறட்டும். நல்லா இப்படி கழுவி வச்சிட்டிங்கன்னா ஊறிடும். நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சாதம் செஞ்சிட வேண்டியதான். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். கண்டிப்பாக ஜீரகம் போடுங்க, வாசமாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுன்னா 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பச்சை பயிறு. அதுக்காக அளவு தான் நான் சொல்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது. வதக்கி கொடுத்தா போதும். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பூண்டு வாசனை நல்லா இருக்கும். நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரே ஒரு வத்தல் போதும், வாசனைக்காக தான். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இலைகளை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும். நம்ம சாதத்தை பொறுத்து இருக்குது. இன்னும் 1 கிளாஸ் நம்ம சேர்த்து செய்கிறோம்னா 1/2 கிளாஸ் பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க. இதிலே 2 மடங்காய் இன்னும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. அது நம்ம எடுத்துக்கிற அளவுகளை பொறுத்து இருக்குது. இதுக்கு ஒரு தக்காளி போதும். நல்ல தக்காளி மசிஞ்சு கொடுத்த உடனே கொஞ்சமாக மசிகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். நல்லா மசிஞ்சு கொடுத்த உடனே இதில் பொடிகள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்காக மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியிலையும் காரம் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் வெறும் சாம்பார் பொடி மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். போன உடனே 1/4 கிளாஸ் அரிசியும் பருப்பு சேர்ந்து இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றுவோம் சாதாரண அரிசினா. இது நான் 3.5 கப்பு சேர்த்துருக்கேன். அது அவங்கவுங்க சாப்பாட்டு அரிசியை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி விசிலு என்னோடய குக்கர் 3 விசில்லே நல்லா வெந்துடும். இது தேவைக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. என்னோடய குக்கர் 3 விசில் கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா 3 விசில் வந்துருச்சு. விசிலெல்லாம் நல்லா சவுண்டு வெளியேறின உடனே எடுத்து பாருங்கள் சாதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறதுக்கு அதிகமாக குழைவாகவும் இருக்காது. அதே சமயம் ரொம்ப விரைச்சிக்கிட்டு இருக்காது. இது நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனது. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்களா நல்லா உதிராகவும் இருக்குது. அதே சமயம் சாதம் நல்லா விரப்பு தன்மை இல்லாமல் நல்லா மசிஞ்சு கொடுத்துருக்கு. அருமையான பச்சை பயிறு சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கிறிஸ்பி வெண்டைக்காய் நான் செஞ்சுருக்கேன். நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் கிறிஸ்பி வெண்டைக்காய். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க மதிய லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு போடுங்கன்னு சொல்லி. அதனால தான் நான் செஞ்சுருக்கேன்.
இதே போல் உங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் செஞ்சு நான் என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.